அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மறைந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு காரணமே சில ஜோதிட சகோதர சகோதரிகளை சந்திக்கும் பொழுது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி தான் எனக்கு இதுக்கு இந்த மாதிரி பதிவை கொடுக்கறதுக்கு உந்துதலாக இருந்தது. ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னா அந்த கிரகங்களினுடைய தான தர்மங்கள், அந்த தானியங்கள் மற்றும் உலோகங்கள் தான தர்மம் செய்வது மற்றும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கடவுளை வழிபாடு செய்வது, இது மட்டும் போதுமானது. மற்ற செயல்கள் எதுவும் அந்த கிரகம் சார்ந்து செய்யக்கூடாது. செய்தால் அது நமக்கு தங்காது, நிலைக்காது அப்படின்ற ஒரு கருத்து இன்னும் பல சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்ததுனால கேட்டதுனால தான் இந்த பதிவு கொடுக்குறேன். நம்ம 20-30 வருஷத்துக்கு முன்னால் படித்த ஜோதிட அமைப்புகளில் இருந்து அது ஒரு விதியாக நம்ம படிச்சிருக்கோம். விதி விளக்குங்கிற அமைப்பில் நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நமக்கு ரொம்ப ஈஸியாக பலனாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னும் அப்படி போயிட்டு அந்த ஆய்வுகளை நம்மளும் பங்கு பெறலை அப்படிங்கிறது தான் நான் உணர்கிறேன். ஏன்னா ஒரு சுக்கிரன் மறைஞ்சிட்டாருன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, அவரை கொட்ட தானம் கொடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் மட்டுமே போய்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டா போதுமானது, நமக்கு மறைஞ்ச சுக்கிரன் திருமணத்தை தராது, தந்தா நிலைக்க வைக்காது அப்படின்ற ஒரு கருத்தோடு இருக்க வேண்டாம். அப்போ குரு மறைஞ்சிருச்சுன்னா நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற கருத்தோடையும் இருக்க வேண்டாம். ஏன்னா அதை தாண்டி அந்த கிரகங்கள் இப்போ சுக்கிரன்னா 6ஆம் வீட்டில் மறையவே இல்லை அப்படின்னு ஒன்று வந்துடும். குருன்னா லக்னத்துக்கு பக்கத்தில் 12ல் மறைகிறாரு அப்படின்னா அவர் ஒரு சுபகிரக தொடர்பில் இருக்கிறப்போ தன்னுடைய சக்தியை மீண்டும் அப்படியே முழுசாக பெற்றுக்குவார், திக்பலங்கிற அமைப்பில் வந்துடுறாரு. அதே மாதிரி சனின்னு பார்த்தோம்னா 6-8ல் மறைஞ்சிருச்சுன்னா கூட திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு, அப்போ சனி அவருடைய தன்மை என்னவோ அதை செய்வார் அப்படின்ட்டு. சில லக்னங்களுக்கு கிரகங்கள் மறைவது நல்லது, மறைஞ்சிட்டா தப்பு அப்படின்னு கிடையாது. பொதுவாகவே பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, தேய்பிரை சந்திரன், பாவர்களுடன் சேர்ந்த புதன், இவங்கெல்லாம் மறையிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி லக்னத்துக்கு நோய் தரக்கூடிய, விபத்து அவமானம் தரக்கூடிய 6-8 அந்த வீட்டு அதிபதிகள் மறையிறது நல்லது. மறைந்ததுக்கு அப்புறமா அந்த கிரகங்கள் சுபகிரக தொடர்புகளை பெறுவது நமக்கு நற்பலனை செய்யும். முதலில் தீங்கு பிறகு நன்மை அப்படிங்கிற ஒரு கணித அடிப்படையில் தான் நம்ம பலனை சொல்லணும். இது எல்லாம் நல்லதாகவே நடந்துக்குமா சீக்கிரமா, இல்லை ரொம்ப தாமதமாக நல்லதாக நடக்குமா, இல்லை இதில் நிறைய இழுபறிகள் இருக்குமாங்கிறது தான் எப்போவுமே நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய அந்த லக்னம், லக்னாதிபதியின் வலு அப்படின்றது. அப்புறம் அந்த வயதுக்கேற்ற தசாபுக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்ம ஒரு கிரகம் மறைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. இல்லை எங்களால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ஜாதகம் எடுங்க, 100 ஜாதகம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு வர கிளைண்டில் ஒரு 100 ஜாதகம் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு எந்தெந்த ஜாதகங்கள்லாம் குரு மறைஞ்சிருக்கு, புதன் மறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். பார்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களாம் எவ்வளோ படிக்கிறாங்க, படிக்கலையா, ஏன் படிக்கல, எதனால் படிக்கல, கிரகம் மறைஞ்சதுனால படிக்கலையா, நடந்த தசைகள் மோசமாக இருந்ததுனால படிக்கலையா, லக்னாதிபதி பாதித்ததுனால படிக்கலையா, இல்லை கோச்சாரம் சரியில்லாதனால படிக்கலையா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு புதன் இப்போ கடகலக்னம்னு வச்சுக்கோங்க, புதன் 12ல் மறைஞ்சிட்டாரு, அப்போ அவருக்கு படிப்பே வேண்டாம், உங்கள் பையனோ பொண்ணோ படிக்காது, அதனால் நீங்கள் பேசாமல் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே வேலைக்கு அமுச்சு விட்ருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புதன் பொதுவாகவே அங்கே ஆட்சின்னு ஒன்று வந்துடுறாரு. அங்கே ஒரு சுபகிரக தொடர்பு பெறும்பொழுது கட்டாயம் அந்த குழந்தை ஒரு அந்த நடக்கிற தசையை பொறுத்து கட்டாயம் அந்த குழந்தை படிச்சிடும். புதனுடைய வீடு வலுத்தாலே குழந்தை படிச்சிடும். புதன் ஆட்சி பெறும் பொழுது கட்டாயம் அந்த குழந்தை படிச்சிடும். மீண்டும் மீண்டும் சொல்கிறது நடக்கிற தசையை பொறுத்து தான் பலன் அப்படின்றது. அதனால் மறைஞ்ச கிரகத்துக்கு ஏற்ற செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுக்கிரன் மறைஞ்சு போச்சு கல்யாணம் பண்ணாதீங்க, குரு மறைஞ்சு போச்சு குழந்தைய எதிர்பார்க்காதீங்க, புதன் மறைஞ்சு போச்சு படிப்பு வராது, சூரியன் மறைஞ்சிருச்சு அப்பாவோட பிரிஞ்சிருக்கு, இப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, விதியை மட்டுமே நம்ம ஆதி காலத்தில் படிச்சுட்டு ஜோதிடராக உட்காரும் பொழுது நமக்கு பலன் தடுமாறும் பொழுது மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்தே கற்றுக்கிட்டு இருந்தோம், அதை வச்சு சொல்லிட்டு இருந்தோம். விதிவிலக்குகளை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஜோதிட ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறப்ப நம்ம விதிவிலக்குக்குள்ளே வந்துட்டு பலன் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. மேற்படி
இப்போ தான தர்மம் கொடுக்கறது சரி தப்பு அப்படின்லாம் ஒன்று கிடையாது. இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க பெறுறாங்க. இதுதான் கொடுக்குற மனசு இருக்கிற மனிதர்கள் வந்து எப்படியும் கொடுக்குறாங்க. வாங்கிக்கணுன்ற நோக்கம் இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் இருந்தாலும் இல்லைனாலும் தான தர்மம் செய்கிறத ஏற்றுக்கிறாங்க. இருக்கிற மனிதர்கள் கூட தான தர்மத்தை ஏற்றுக்க காரணம் வந்து அது வந்து ஒரு புனித செயலாக கருதுறாங்க. இப்போ ஒரு கோயிலில் எப்படி நமக்கு ஒரு பிரசாதம் கொடுத்தா அது ஒரு புனிதமான செயலாக நம்ம வாங்கிக்கிறோமோ, அதே மாதிரி இருப்பவர்களும் பெறறதுக்கு தயாராக இருக்காங்க. அதை வந்து ஒரு புனித செயலாக கருதுறவங்க. தான தர்மங்கிறத வந்து ஜோதிடத்துக்குள்ளே கொண்டாந்து புகுத்தி இது பண்ணாமல் நம்ம அதெல்லாம் செய்கிறது நல்லது. அதெல்லாம் உயிரோட்டமான பரிகாரங்கிறத நானே ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. கடவுள் வழிபாடு பண்ணுறது தப்பு இல்லை. நமக்குள்ள அந்த செயல் சார்ந்த விஷயங்களை உறுதி எடுத்துக்கிறதுக்கு, தைரியமாக இருக்கிறதுக்கு, அந்த விஷயங்களை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு நமக்கு அந்த வழிபாடுகள் உறுதுணையாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து மறைந்த கிரகங்கள் கெடுதலை தான் செய்யுங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். அதை நீங்கள் இன்னும் மாற்றி யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக மறைந்த கிரகங்கள் நல்ல பலனை செய்கிறத நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இதை நீங்கள் மென்மேலும் உங்களோட இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு இது இந்த பதிவு ஒரு நல்ல தூண்டுதலாக இருக்கும். நீங்கள் இன்னும் பல 100 ஜாதகங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.